ஹே கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மீஷோவில் நான் வந்து நிறையா டெக்கரேஷன் ஐட்டம்ஸ் ப்ளஸ் வீட்டுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். ஒரு 18+ ஐட்டம்ஸ் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். நீங்களும் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கீழே கொடுக்குறேன். கிளிக் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா இந்த கர்டைன் தான். இது பார்த்தீங்கன்னா ஒரு டீல் கலர். ஃபஸ்ட்டு ஹாஃப் நெட் டைப்பில் கொடுத்துருக்காங்க. ஸோ நெட் டைப்பில் நல்ல லீஃப் ஃப்ளவர் டிசைன் கொடுத்துருக்காங்க. பாருங்கள் இங்கே எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது அப்படின்னு. சூப்பராக இருந்துச்சுங்க. ரொம்பவே பார்க்குறதுக்கு லுக்காக இருக்குது. நம்மளோட அந்த லிவிங் ரூம் ரொம்ப எலிகண்ட்டாக தெரியுது. அடுத்த ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா இதுவும் ஒரு கர்டைன் தான். ஆனால் இது பார்த்திங்கன்னா 7 feet ஹைட் உள்ள ஒரு கர்டைன். இது ஃபுல்லி நெட் டைப் தாங்க. நல்லா ஒயிட் கலர், பியோர் ஒயிட். ஸோ இது பார்த்திங்கன்னா எம்ப்ராய்டரி டிசைன் கொடுத்துருக்காங்க. ஃபுல்லி டிரான்ஸ்பரண்ட் தாங்க. அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருந்ததுங்க. நம்ம இதை உள்ளே என்ட்ரன்ஸ் பண்ணிட்டு ஒரு லாபிக்கு அடுத்து ஹால்குள்ளே நுழையிற அந்த ஸ்பேஸில் போட்டிங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும். இந்த ஒரு கர்டைன் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியான விலையில் மீஷோவில் நான் பர்ச்சேஸ் பண்ணேன். ரொம்ப கம்மியான விலையில் சூப்பர் குவாலிட்டியில் நல்ல ஒரு கர்டைனுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம எல்லாருக்கும் ரொம்ப தேவையான ஒரு பொருள் தான் இது. பார்த்திங்கன்னா வால் ஸ்டிக்கிங் ஹூக்ஸுங்க. நம்ம வீட்டில் ஆணி அடித்து சுவர்லாம் பால் பண்ணாமல் நம்ம ஈஸியாக இதை ஸ்டிக் பண்ணி நிறையா திங்ஸ் ஹேங் பண்ணிக்கலாம். நீங்கள் ஒரு ரெண்டட் ஹவுஸில் இருக்கீங்க அப்படின்னா இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது நான் ஹேங் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். இதில் நான் 2 டைப் இருக்குது. ஸோ ரெண்டுமே காம்போவில் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ரொம்ப கம்மியான விலை தாங்க. ஜஸ்ட் 100 rupeesல இது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அவைலபிள் இருக்குது. இது நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்பவே ஒர்த்துன்னு தான் சொல்லுவேன். குவாலிட்டியானதுங்க. இங்கே பாருங்கள், நான் இதை பேக்ஸு, அப்புறம் கேலண்டர்ஸ், டெய்லி கேலண்டர்ஸ் எல்லாமே ஹேங் பண்ணி வச்சுருக்கேன். அம்பர்லா கூட. ஸோ இது நல்லாவே வெயிட் தாங்குதுங்க. அதே மாதிரி நம்ம வீட்டில் இந்த மாதிரி டெக்கரேஷன் ஐட்டம்ஸ்லாம் ஹேங் பண்ணுறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நெக்ஸ்ட்டு பொருள் பார்த்திங்கன்னா ரேக்ஸுங்க. ஸோ காம்போவில் ஆர்டர் பண்ணியிருந்தேன். இந்த ரேக்ஸ் பார்த்திங்கன்னா மல்டி பர்பஸ் யூஸ்னே சொல்லலாம். வாஷிங் மிஷின் யூஸ் ஆகட்டும், இல்லை நம்ம கிச்சனில் பாத்திரம் கழுவுற திங்ஸ் எல்லாம் வைக்கிறதுக்காகட்டும், இல்லை நம்ம பாத்ரூமில் சோப்பு ஷாம்புலாம் வைக்கிறதுக்காகட்டும் மல்டிபிள் பர்பஸ்க்கு யூஸ் ஆகுதுங்க. ஸோ மெட்டல் பார்த்திங்கன்னா அயன் தான் நல்லா பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஈஸியாக ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு அவங்களே சீசன் டூல்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப குவாலிட்டியாக இருக்குங்க. ரொம்ப ஒர்த்தான பொருளுங்க. இது எப்படி இதை ஃபிக்ஸ் பண்ணுறது, நான் என்னென்ன திங்ஸ்லாம் வச்சேன் அப்படிங்கிறத வீடியோவில் காட்டுறேன் பாருங்கள். எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. உங்களுக்கும் நீங்கள் வீட்டில் யூஸ்ஃபுல்லான ஒரு திங்ஸ் தான். இது காம்போவில் அவைலபிள் இருக்குது. மீஷோவில் நான் பர்ச்சேஸ் பண்ணேன். நெக்ஸ்ட் ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு வைரலான ப்ராடக்ட் தாங்க. மீஷோவில் ரொம்பவே ஃபேமஸ்னு சொல்லலாம். இந்த ஒரு பர்டிகுலர் பேஸ்கட் இது பார்த்திங்கன்னா மல்டிபிள் பர்பஸ் பேஸ்கட்டுங்க. நீங்கள் இதில் வெஜிடபிள்ஸ் வச்சுக்கலாம், ஃப்ரூட்ஸ் வச்சுக்கலாம், எக்ஸ் வச்சுக்கலாம், ஃப்ளவர் வாஷாக யூஸ் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நிறைய பர்பஸ்க்கு இதை நம்ம யூஸ் பண்ணலாம். இதை எப்படினாலும் ஒரு 8 விதமாக நம்ம இதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாங்க. நான் 2 பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது பாருங்கள். இது பார்த்திங்கன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தான். ரொம்பவே நம்ம எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். குறிப்பாக நம்ம லேடிஸ்க்கு இந்த மாதிரி பொருட்கள்லாம் பார்த்ததும் தூக்கிடுவோம். ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு பொருள் தாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த வுடன் ரேக் தான். இது நான் மீஷோவில் ரொம்ப கம்மியான விலையில் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். அமேசானில் பார்த்திங்கன்னா இதை விட டபுள் ரேட் அதிகங்க. ஸோ மீஷோவில் இந்த அளவுக்கு குவாலிட்டியான கம்மியான ரேட்டில் நான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். இது பார்த்திங்கன்னா நான் இங்கே பாருங்கள், புத்தாவுக்கு கீழே இந்த ரேக்கை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ பார்க்குறதுக்கு எவ்வளோ லுக்காக இருக்குது, எவ்வளோ குவாலிட்டியாக இருக்குன்னு. நீங்கள் உங்கள் வீட்டில் இதை கோயிலாகவும் பயன்படுத்தலாம். நிறையா சாமி ஃபோட்டோஸ்லாம் வச்சு பயன்படுத்தலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த தோரண் நான் ஃப்ளிப்கார்ட்டில் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். ஸோ ரொம்ப கம்மியான ஆஃபரில் போட்டிருந்தாங்க. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. இது ஃபுல்லாகவே நூல் தாங்க. அவ்வளோ எலிகண்ட்டாக இதை மேட் பண்ணியிருக்காங்க. இதை நான் அன்பாக்சிங் பண்ண முடியல. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த துளசி பாட்டு தாங்க. ரொம்ப க்யூட்டாக, ரொம்ப சின்ன சைஸில் அழகாக பியூட்டிஃபுல்லாக இருந்தது இந்த துளசி பாட். இதில் பார்த்திங்கன்னா ஸ்வஸ்திக் முத்ரா, அதுக்கப்புறம் ஓம் முத்திரை,
2 சைட்லேயும் வந்து விநாயகர் ஃபோட்டோ இருக்குது. விளக்கு ஏற்றுறதுக்கு நம்மளுக்கு ஒரு இடமும் கொடுத்துருக்காங்க ஃப்ரண்ட்டில். ஸோ இது நம்ம வீட்டில் வச்சோன்னா ரொம்ப பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாகவும் எலிகண்ட்டாகவும் இருக்குது. இது வந்து நான் ரொம்ப ரொம்ப கம்மியான விலையில் மீஷோவில் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இந்த அழகான ஒயிட் பபிள் ஸ்டோன் தாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, நான் அமேசானில் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். இது வந்து நம்ம மல்டி பர்ப்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். வீட்டில் பால்கனியில் வந்து நம்ம வாக் பண்ணுற இடத்துல வைக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம அழகுக்கு டெக்கரேஷன் பண்ணி வைக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு ப்ராடக்ட் தாங்க. இது வந்து நான் அமேசானில் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். இது வந்து ஃபுட்பால் ஷேப்பில் இருக்கக்கூடிய ஒரு செராமிக் பாட். சைஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்மால் தான். ஆனால் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, லக்கி பேம்பு பிளான்ட் மீஷோவில் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக வந்து நம்மளுக்கு பேக்கேஜிங் பண்ணி வந்திருக்குன்னு பாருங்கள். இது கூடவே வந்து கலர் பெபிள் ஸ்டோனும் நம்மளுக்கு கொடுக்குறாங்க. லக்கி பேம்பு பிளான்ட் பார்த்தீங்கன்னா, நல்லா ஹெல்த்தியாகவே வந்துருந்துச்சுங்க. சூப்பராக இருந்தது. நல்லா வந்து க்ரீனிஷாக இருந்தது. இது கூட வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு அழகான பவுலோடு வந்திருந்தது. ஆனால் இது வந்து கிளாஸ் கிடையாது, பிளாஸ்டிக் தாங்க. ஆனால் நல்லா ஸ்ட்ராங்கான மெட்டீரியலில் கொடுத்துருந்தாங்க. இதுவும் வந்து நம்ம வீட்டில் வைக்கும்போது பார்க்குறதுக்கு நம்மளுக்கு ரொம்பவே வந்து ஒரு அமைதியான வைப் கொடுக்குதுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இந்த பில்லர் கேண்டில் தான். இது வந்து சென்டட் கேண்டில். இது வந்து ஒரு ஜாஸ்மின் ஃப்ளேவர் கொண்ட ஒரு ஃப்ராக்ரன்ஸ் கொடுக்கக்கூடிய கேண்டில்ங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா, ரொம்ப கம்மியான விலையில் நான் மீஷோவில் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். நெக்ஸ்ட் ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா, புத்தா. இந்த ஒயிட் கலர் புத்தா நிறைய பேர் வந்து நம்ம யூடியூப்பில் வீடியோவாக போட்டிருப்பாங்க. ஸோ பார்க்குறதுக்கு ரொம்ப அமைதியாக தியானம் பண்ண நிலையில் இந்த புத்தா இருக்கார். நம்ம வீட்டில் வைக்கும்போது அமைதியான ஒரு ஃபீல் நமக்கு கிடைக்குங்க. ஸோ நெக்ஸ்ட் ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா, இந்த அழகான லோட்டஸ் ஷேப்பில் உள்ள ஒரு டீ லைட் கேண்டில் ஹோல்டர் தாங்க. இது பாருங்கள் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது அப்படின்னு. 3 வந்து கோம்போவில் ஆர்டர் பண்ணியிருந்தேன். இதுவும் மீஷோவில் தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். இதில் நம்ம கேண்டில் ஏற்றி வீட்டில் வைக்கும்போது பார்க்குறதுக்கு அப்படி ஒரு லுக் கொடுத்துச்சுங்க. அடுத்த ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா, நம்ம எல்லாருக்குமே வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு பொருள் தான். இது வந்து பார்த்திங்கன்னா, சார்ஜபிள் லைட்டர். இந்த சார்ஜபிள் லைட்டர் வந்து நம்ம கேண்டில்ஸ் ஏற்றுறதுக்கு, கிராக்கர்ஸ் வெடிக்கிறதுக்கு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் நம்ம கேஸ் ஸ்டவ் கூட இதில் வந்து பற்ற வைக்கலாங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. சார்ஜ் இறங்கினதும் சார்ஜ் ஏற்றிக்கலாம். ரொம்ப ஃபாஸ்ட்டாக சார்ஜ் ஏறுது. இது வந்து நான் அமேசானில் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். இப்போ கேண்டில்லாம் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு பவுலுக்குள்ளே கேண்டில் வச்சு ஏற்றுறோன்னா இதை வந்து நல்லா ஃப்ளெக்சிபிள் பண்ணி ஏற்ற முடியும். ஸோ சீக்கிரமாகவே குயிக்காகவே நம்ம விளக்கு ஏற்றிட முடியும். ஸோ இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு பொருள் தாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இந்த அழகான ரொம்ப வைரலான ஸ்மைலிங் புத்தாஸ் தாங்க. ரொம்ப க்யூட்டாக எவ்வளோ குட்டியாக இருக்காங்கன்னு பாருங்கள். இந்த க்யூட்டான 4 புத்தாஸுமே 4 விதமான தத்துவங்களை சொல்கிறாங்க. நம்ம வீட்டில் வைக்கும்போது எவ்வளோ க்யூட்டாக இருக்குது பாருங்கள். அழகாக இருக்குது. ரொம்ப ஸ்மால் சைஸாகவே இருந்தாலும் ரொம்ப க்யூட்டாக இருக்குது. இதுவும் வந்து நான் மீஷோவில் தான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இந்த அழகான கேண்டில்ஸ் தான். நல்ல ஒரு லைட்டான ஒரு ஃப்ராக்ரன்ஸோட இந்த கேண்டில்ஸ் வருதுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் 133 ருபீஸில் நான் வந்து மீஷோவில் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். காம்போவில் 30 கேண்டில்ஸ் வருதுங்க நம்மளுக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இந்த பியூட்டிஃபுல்லான அழகான ஸ்மோக்லெஸ் கேண்டில் தாங்க. இது வந்து பேட்டரியில் தான் ஒர்க் ஆகுது. இந்த மெட்டல் பார்த்தீங்கன்னா, கிளாஸ் கிடையாது, பிளாஸ்டிக் தான். இது நம்ம தூரத்துலேருந்து பார்க்கும்போது ஒரிஜினல் கேண்டில்ஸ் தான் எரியிற மாதிரி இருக்கும். அந்த மேலே வந்து அந்த ஃப்ளேம் கூட லைட்டாக பிளிங்க் ஆகும். பார்க்குறதுக்கு ரொம்ப க்யூட்டாக இருக்குது. காம்போவில் 2 பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். மீஷோவில் தான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். இந்த பர்டிகுலர் ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா, அழகான செராமிக் லேம்ப் தாங்க. கார்த்திகை மாதத்தில் நம்ம வீட்டு வாசலில் விளக்கு ஏற்றி வைப்போம். நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, மண் விளக்கு ஏற்றி வைப்பாங்க. மண் விளக்கு தான் நம்மளுடைய பாரம்பரிய விளக்கு. நான் இன்னைக்கு உங்களுக்கு காண்பிக்கிறது வந்து ஒரு செராமிக் விளக்கு. இது வந்து டெரகோட்டா லேம்ப்னு போட்டுருந்தாங்க. ஆக்சுவலாக இது டெரகோட்டா கிடையாது, ஒரு செராமிக் லேம்ப். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, கம்மியான ப்ரைஸில் நான் மீஷோவில் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். நம்ம மண் விளக்கு ஏற்றி வைக்கும் போது அது வந்து நிறைய எண்ணெய் குடிக்கும், கருப்பாயிடும். அதை தொடச்சாலும் போகாது. ஆக்சுவலா இந்த செராமிக் லேம்ப் பாத்தீங்கன்னா கழுவவே வேண்டாம், லைட்டா ஒரு காட்டன் துணியால தொடச்சாலே போதும், பளபளன்னு ஆயிருதுங்க. ஸோ வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு விளக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இந்த அழகான ஜூட் மேட் தாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் டைனிங் டேபிளில், அதுக்கப்புறம் நம்ம ஹோம் டெக்கருக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி புத்தா சிலை கூட நீங்கள் வைக்கலாம், லிவிங் ஹாலில் வைக்கலாம். ஸோ நிறைய யூஸ்ஃபுல்லான விஷயங்களை நீங்கள் இதில் பயன்படுத்தலாம். நிறைய யூனிக்காக நல்ல அழகாக இதை வந்து பின்னியிருக்காங்க. சூப்பராக இருக்குங்க பார்க்குறதுக்கு. நெக்ஸ்ட் ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா, ஒரு அழகான லேந்தன் தாங்க. ஸோ இது வந்து கேண்டில் ஹோல்டர். நம்ம வீட்டில் வைக்கும்போது ஒரு விண்டேஜ் வைப் கொடுக்குது. நம்ம கிராமப்புறங்கள்ல எல்லாம் வந்து ஹரிக்கன் லைட்
லைட்டுன்னு சொல்லி பயன்படுத்துவாங்க. கிட்டத்தட்ட பார்க்கறதுக்கு இது ஒரு மாடல் அரிக்கன் லைட்னே சொல்லலாம். இது கூடவே வந்து ஒரு பெரிய ஒயிட் கலர் கேண்டில் வருதுங்க. நல்ல ஒரு பேக்கேஜ் பண்ணியிருக்காங்க. இது வந்து சைட்ல சுத்தி வந்து கிளாஸ் வர்றதுனால பேக்கேஜ் ஃபர்ஸ்ட் கிளாஸா பண்ணியிருந்தாங்க, உடையாம இருக்கிறதுக்கு. இதை பார்க்கறதுக்கு அவ்வளோ ஒரு லுக் கொடுக்குது. நம்ம வீட்டில் லிவிங் ஹாலில், பால்கனியில் வைக்கலாம், பூஜை அறையில் கூட வைக்கலாம். நீங்கள் இதை வைக்கிறதுக்கு ஒரு பிளாக் கலர் மெட்டல் ஹேங்கிங் ஹோல்டரை வந்து சுவரில் ஃபிக்ஸ் பண்ணிட்டு அதில் தொங்க விட்டு இந்த கேண்டில் ஏற்றி வச்சிங்கன்னா சொல்லவே வேண்டாம், ஒரு வில்லேஜ் வைப்பு தாங்க வீட்டில் கிடைக்கும். ஸோ இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியான விலையில் நான் மீஷோவில் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். இந்த லேண்டன் பார்த்தீங்கன்னா அமேசானில் ரொம்ப ரொம்ப டபுள் ரேட் அதிகங்க. ஸோ இவ்வளோ க்யூட்டான இந்த லேண்டன் வந்து நம்ம வீட்டுக்கு ஒரு எலிகன்ட் லுக் கொடுக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த பியூட்டிஃபுல்லான அழகான புத்தா தாங்க. பெரிய சைஸில் வந்து இந்த புத்தா வந்திருந்தாரு. நல்ல ஒரு பிளாக் கலரில் அழகாக கண்ணை மூடி தியானம் பண்ண மாதிரி இருக்குங்க. நல்ல அந்த பிளாக் கலரில் கோல்டன் கலர் ஃபினிஷிங் பண்ணியிருக்காங்க. ஸோ ரொம்பவே வந்து நம்ம வீட்டில் இவரை வைக்கும்போது ஒரு நல்ல வைப் கிடைக்கும், அமைதியான ஒரு சூழல் உருவாகும். இவர் பார்த்தீங்கன்னா நான் மீஷோவில் ரொம்ப ரொம்ப கம்மியான விலையில் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். அமேசானில் பார்த்தீங்கன்னா இதோட டபுள் ரேட் வருதுங்க. இவர் நம்ம லிவிங் ஹாலில் வைக்கலாம், பால்கனியில் வைக்கலாம். நம்ம இவரை வந்து வீட்டில் வைக்கும்போது ஒரு அழகான ஒரு பியூட்டிஃபுல்லான எலிகண்ட் லுக் கொடுக்குதுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த பியூட்டிஃபுல்லான பாட்டில் சோக்கர் லைட் தாங்க நான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். இது பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு அழகான ஒரு லைட்டுங்க. காப்பர் ஒயரில் குட்டி குட்டி லைட்ஸாக கொடுத்துருக்காங்க. ஒரு பீஸில் மொத்தம் 21 லைட்ஸ் வருதுங்க. இதை வந்து நம்ம எப்படினாலும் ஃப்ளெக்சிபிள் பண்ணி கூட வைக்கலாம். செடிகளில், ஃபோட்டோ ஃப்ரேமில் வைக்கலாம். இது கூடவே வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ்பி லைட்டுங்க. அந்த கேபினெட்டில் வைக்கும்போது நல்ல ஒரு லைட் வெளிச்சம் கொடுக்குது. மொத்தம் 4 பீஸ் வருதுங்க. நம்ம லிவிங் ஹாலில், பால்கனியில் எங்கேனாலும் இந்த லைட்ஸை நம்ம ஃபிக்ஸ் பண்ணி ஈஸியாக வந்து மாட்டிக்கலாம். இது கூட வந்து பேட்ரிஸோடு தான் வருது. ஸோ பேட்ரிஸ் தீந்துருச்சுன்னா புது பேட்ரி வாங்கி மாட்டிக்கலாம். ஸோ சூப்பராக இருக்குது. நெக்ஸ்ட் ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா இந்த பியூட்டிஃபுல்லான உருளி தாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வெயிட்டும் இல்லை, லைட் வெயிட்டும் இல்லை, மீடியம் வெயிட்டில் இருக்குது. ஸோ பார்க்கறதுக்கு அவ்வளோ யூனிக்காக இருக்குது. பாருங்கள் டிசைன் எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னு. இது வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மெட்டலில் கோல்டன் ஃபினிஷ் பெயிண்ட் கொடுத்துருக்காங்க. தூரமாக இருந்து நம்ம பார்க்கும்போது அச்சல் பிராஸ் மாதிரியே இருக்குங்க. பட் இது பிராஸ் கிடையாது. இதில் வந்து நம்ம ஃப்ளவர்ஸ்லாம் போட்டு விளக்கு ஏற்றி வைக்கும்போது நம்ம வீடே வந்து மாறிடும். ஸோ இதை வந்து நம்ம லிவிங் ஹாலில், டைனிங் ஹாலில், அப்புறம் வாசலில் கோலம் போட்டு அதுக்கு மேலே வைக்கலாம். பார்க்குறதுக்கு அவ்வளோ லுக்காக இருக்கும். பார்க்குறவங்களாம் இதை எங்கே பர்ச்சேஸ் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இதோட ப்ரைஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியான விலையில் தாங்க நான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன் மீஷோவில். ஸோ நம்ம இதை வந்து அழகுக்கு பயன்படுத்தலாம். அதே மாதிரி பூஜை அறையிலையும் இதை வச்சு பயன்படுத்தலாம்ங்க. நெக்ஸ்ட் ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா இந்த வைரலான பெட்ஷீட் காம்போ தாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் ரொம்பவே வைரலாக போயிட்டுருக்கு. ஸோ இந்த பெட்ஷீட்டில் 2 மினி சைஸ் குஷன் வித் 2 பில்லோ கவர் வித் பெட்ஷீட்டோட வருதுங்க. இந்த மினி சைஸ் குஷன் பார்த்தீங்கன்னா ஒரு ஜான் அளவு தான் இருக்குது. ஸோ பார்க்க ரொம்ப லுக்காக இருக்குது. அது கூடவே வந்து 2 பில்லோ கவர், அதுவும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்ட் கிளாத்தாக இருக்குது. அதே மாதிரி இந்த பெட்ஷீட் வந்து பார்த்திங்கன்னா காட்டன் கிடையாது, பாலிஸ்டர் காட்டன். ஸோ நல்ல ஒரு லென்த் வைஸும் வித் வைஸும் நல்ல பெரிய சைஸ் பெட்ஷீட் தாங்க. கண்டிப்பாக நீங்கள் வந்து இதை பர்ச்சேஸ் பண்ணலாம். இதுவும் வந்து நான் மீஷோவில் தான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன், ரொம்ப ரொம்ப கம்மியான விலையில். இந்த பில்லோ கவர்லையும் அண்ட் குஷன் கவர்லையும் பார்த்தீங்கன்னா வித் ஜிப்போடு வருது. ஸோ நெக்ஸ்ட் ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா இந்த அழகான பியூட்டிஃபுல்லான ஒரு ஆன்டிக் லுக் கொடுக்கக்கூடிய தூப் ஹோல்டர் தாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு விண்டேஜ் வைப் கொடுக்குது. வில்லேஜ்கள்லாம் நம்ம சாம்பிராணி புகை போடுவோம்ல, அது மாதிரி இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம சாம்பிராணியை உள்ளே வச்சுட்டு இது கூடவே வரக்கூடிய ஹேங்கரை ஃபிக்ஸ் பண்ணி அதில் தொங்க விட்டோம் அப்படின்னா வீடே வந்து ஒரு அழகான ஒரு எலிகண்ட் லுக் கிடைக்கும். ஒரு கோல்டன் கலர் பெயிண்டிங் அண்ட் ஆன்டிக் கலரில் பண்ணியிருக்காங்க. உள்ளே வந்து பார்த்திங்கன்னா பிளாக் கலர் பெயிண்டிங் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நம்ம கேண்டில் கூட ஏற்றி வைக்கலாம். ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு லுக் கொடுக்கும். பட் நீங்கள் கேண்டில் ஏற்றி வச்சுட்டு கொஞ்சம் நேரம் கழித்து கேப் மட்டும் பார்த்து ஒரு துணி வச்சுட்டு திறங்க. ஏன் அப்படின்னா கேண்டில் ஏற்றி வச்ச பிறகு இந்த கேப்பில் வந்து கொஞ்சம் சூடு ஏறிடுது. நான் தெரியாமல் டச் பண்ணிட்டேன், கை சுட்டுருச்சு. ஸோ அந்த மாதிரி நீங்கள் பண்ண வேண்டாம். நைட் டைமில் நீங்கள் இந்த கேண்டில் மட்டும் பூஜை அறையில் ஏற்றி வச்சிங்கன்னா அப்படி ஒரு அழகான ஒரு லுக் கொடுக்குதுங்க. அந்த டிசைன்லாம் பார்த்தீங்கன்னா வெளியில் இந்த கேண்டில் வெளிச்சத்தில் அழகாக தெரியுது. ஸோ இது வந்து நம்ம லிவிங் ஹாலில் வைக்கலாம், பால்கனியில் வைக்கலாம், பூஜை அறையில் வைக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சாம்பிராணி ஏற்றி வைக்கும்போது அழகாக வந்து அதில் அந்த புகை வர்றது சூப்பராக தெரியுது. இதுவும் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியான விலையில் நான் மீஷோவில் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன்.
இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா அமேசானில் இதை மாதிரி டபுள் ரேட் வருதுங்க. ஸோ இது வந்து ஓகே, மீடியம் சைஸில் நல்லா அழகாக வந்திருந்தது. இது கூட வந்து 2 பெல்லும் வரணும், எனக்கு வரல. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த அழகான ஸ்விங் தாங்க. இது ஃபுல்லாக வந்து அயனில் மேட் பண்ணியிருக்காங்க. உள்ளே இருக்கக்கூடிய அது ஃபுல்லாக வந்து ஒயரில் நல்லா அழகாக பின்னியிருக்காங்க. சூப்பராக இருக்குது நம்ம பால்கனிக்கு. ஆனால் இது வந்து நான் ஃபோட்டோவில் பார்த்ததை விட நேரில் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப பெரிய சைஸுங்க. இது வந்து நான் அன்பாக்சிங் பண்ண வீடியோ மட்டும்தான் போட்டிருக்கேன். இது வந்து நான் வந்து இன்னொரு தனி வீடியோவில் இதை பற்றி நான் ஃபுல் டீட்டெயிலாக போடுறேன். இதுவும் வந்து நான் ஃப்ளிப்கார்ட்டில் பர்ச்சேஸ் பண்ணேன், ரொம்ப ரொம்ப கம்மியான விலையில். இந்த வீடியோவில் பார்த்த பொருட்கள் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி வீடியோக்கள் வேணும் அப்படின்னா கமெண்ட்ல தெரிவிங்க. இதுல இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நீங்க வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் ப்ராடக்ட்ஸோட லிங்க்கும் நான் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்குறேன். until then it's signing off, Jaya. Take care. Bye.